பல பேர் சொல்வது போல நாங்கள் சரணாகதி அரசியல் இந்த அரசாங்கத்தோடு செய்யவில்லை என்பதை இங்கு மிக ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். சர்வதேசம் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான வழிமுறைகள்லாம் இப்பொழுது கையாளப்படுகிறதையுடைய இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் என்ற அந்த சொல்லுக்கு இன்றைக்கும் இடமில்லை என்பதை எங்களுடைய மக்களை, எங்களுடைய மக்களின் அபிலாசைகளை, எங்களுடைய மக்களின் சன்மானத்தை விலைபேசுகின்ற வகையிலே தமிழக விடுதலை இயக்கமோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ இன்றைக்கும் அது செயல்படாது என்பதை நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பங்கள் தான் எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகின்ற வசதியாக வாய்ப்பாக அது அமையும். ஆகிய சந்தர்ப்பம் இன்றைக்கும் கொடுக்கப்படாத பட்சத்திலே எதிரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம். சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அது இவர்களால் கொடுக்கவில்லை, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது போய்விட்டது என்று தங்களை நியாயப்படுத்துகின்ற வகையிலே அந்த செயல்பாடுகள் அவருடைய பக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சந்தர்ப்பங்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு துரோகத்தனம் செய்யவில்லை என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே எங்களிடம் உணர்வு இருக்கிறது. எங்களுடைய மக்களின் விடுதலையை வென்றெடுக்கின்ற வகையிலே அவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமான சுவாச காற்றை உணர வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கும் இருக்கும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.